Hello everyone, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர். ஓகே, இன்னைக்கு நம்ம விளையாடுற கேம் வந்து அந்த ப்ளஸ் ஒன் கீபோர்டு. இது கொஞ்சம் முன்னாடி பாப்புலராக தான் இருந்தால் நம்ம இப்போ தான் ட்ரை பண்ணி போடுறோம். ஸோ இப்போ வந்து லெவல் 93 இருக்குது. ஸோ லெவல் 93 அது நான் வந்து லெவல் 80 தான் இருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த லெவல் எப்படி கிடச்சுன்னா என்ன சொல்ல இந்த இது 25x கீபோர்டு வச்சு ட்ரெண்ட்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அதில் யாருன்னு இது 80லேருந்து கிட்டத்தட்ட 93 லெவல் வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் நான் ஒரு சொல்லலாம். ஆனால் நிறைய தோணு மேக்ஸிமம் நான் போகும்போது 5x தான் ஃபஸ்ட் டைம் இந்த 25 அந்த டெடி பியரை தாண்டி போவோம். ஆனால் அந்த பார்க்கர் 80 லெவல் தான் ரெக்கார்ட். பட் பார்ப்போம் போக முடியுதானே. ஓகே, ஜஸ்ட் இருப்பேன். ஓகே, இதில் எப்படியா எப்படி சொல்லுன்னு தெரியல. ஸ்பீட் ஆபத்தாகவே இருக்குது. அந்த எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச கேம். ஏன்னா அந்த சவுண்டு தான் இதில் ரொம்ப பிடிச்சிருக்கேன். அந்த கீபோர்டு இது பண்ணுறது நிறைய பேர் பிடிச்சேன். அதே மாதிரி இதுவும் எனக்கு ரொம்ப ஏன் இவ்வளோ நாளாக நான் வாய்ஸ் பிடிக்கலன்னா எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். பட் ஸ்டில் நான் இப்போ தான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா வீடியோக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல, மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சொல்கிறேன். ஓகே, பயமே இந்த பார்க்கும். இல்லை நான் நிறைய கூட இதை வந்து மொக்கா வாங்கிடுறேன். வந்து எனக்கு ஸ்பீட் இருக்குது, அதான் நான் இல்லை ஓவர் ஸ்பீட் இருக்கு. அப்படி இருக்குது. ஓடு 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 ஓடு. ஓகே, இதில் போயிருக்கலாம். பட் ஸ்டில் இப்போ இதில் போடும். அதுக்கு இதை வாங்கினேன். சரி, இந்த 40 வாங்கியிருக்க உள்ளது. இந்த பார்க் வருஷம் ஓடுறதுனால வரல. ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா கரெக்ட் முடிஞ்சிருக்கேன். இவ்வளோதான். நான் எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 40 ஸ்பெண்ட் பண்ணேன். 100 வின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது வீணாக போயிருக்கு கொஞ்சம். ஓகே 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 ஓவர் ஸ்பீடு பிடிச்சல. நான் கொஞ்சம் குறைச்சி பாய்க்கேன். லைக் ஒரு 180 வச்சு பார்ப்போம். ரொம்ப டிஸ்டன்ஸ் போன அப்புறம் தான் இருக்குது. 170 பார்ப்போமா? ஓகே, ஐ திங்க் 170. இந்த லெவல்ஸை கூட தாண்ட முடியும். இந்த லெவல்ஸ் வச்சாலும் அது பிடிச்சாது. ஆனால் அந்த பால் உள்ளதான் ரொம்பவே இரிட்டேட்டிங். அந்த லெவல் பால் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும். இப்போ நம்ம ஒரு 180 வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 179, சும்மா ஒரு 180க்கு ஒரு 179 தானே. ஓகே, இல்லை தரல. இல்லை, நம்ம மேக்ஸ் பண்ணிடுறோம் நினைக்கிறேன். ஓகே, நான் இதில் கொஞ்சம் கட் பண்ணுறேன்.
ஆனால் நிறைய பேர் போர் அடிச்சுன்னா கட் பண்ணலாம். ஓகே, எவ்வளோ நேரம் கிளாஸ் நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு தெரியும். நான் அந்த ஆஃப் பட்டன் கிளிக் பண்ண பண்ணிட்டு இருந்து அதாவது அடுத்து ஆஃப் ஆகிடுது எனக்கு தெரியும். அப்போ நான் இவ்வளோ நேரம் கட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்படியே வீணாக போயிடுச்சு. நம்மளோட ஒரே கோல் வந்து அந்த நான் ஒரு இதில் ரொம்ப க்ளோஸ் அதுக்கு போகிறது ரெண்டு லெட்டர் அந்த கிளிக் எடுத்துகிட்டு வந்துடும். எனக்கு அடுத்தா 50K தேவை. ஸோ அது எடுக்க நான் அப்படி பண்ணாலும் அதுதான் எனக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு 70 இருக்குது. எனக்கு சும்மா பார்த்தாலும் எனக்கு ஒரு 25 டைம்ஸ் நான் போகிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இப்படி இருந்தால் என்ன சொல்லுவாங்க 100 கூட போகிற மாதிரி இருந்தால் ஓகே வந்தாச்சு யாரும். ஓகே இந்த சைடு குதிப்போம். யாரியாச் ஓகே வந்தாச்சு போடா வந்தாச்சு. இந்த இடத்துல நான் வந்து அப்போ அதே மாதிரி விட்டுட்டேன் மறுபடியும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. விட்ட இடத்துலேருந்தே தொடங்கணுமா அப்படின்னு. சரி நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். என்னாச்சு ஏன் அதில் தான் கோல்டன் கீ 25K வித்னா. ஓ மை காட் 25K வின்னா கிடச்சிருக்கு. ஓ மை காட் உண்மையில ஒரு அன்பிலீவபிள் திங். நானும் மேக்ஸிமம் எடுக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு எவ்வளோ கிடச்சான் இது அதாவது 1000 தான் நான் இவ்வளோ நேரம் எடுக்கும்போது கிடைக்கும். ஆனால் ஓகே 1000 தான் எடுக்கும்போது கிடச்சோம். நான் மட்டும் இது சரி ஒரு 1000 எனக்கு எதுக்கு வேணும் போயிருப்பி 42K இப்போ என்கிட்ட இருக்கு. எனக்கு இனி எவ்வளோ வேணாம், வெறும் ஒரு 6K போதும், 8K போதும். நான் வந்து மேக்ஸ் இது எனக்கு அடுத்த இதுக்கு வரும். அது சொல்லுவாங்களே நமக்கு வந்து ஒவ்வொரு வின் எடுத்தால் இதாகல அதுக்கு மேக்ஸ் ஆகிடும் என்னன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அடுத்து வாங்கின 50K தான் வந்துச்சு. அந்த 42K நீ எப்போ மாதிரி கோல்டன் நான் முதலெல்லாம் தேடிப்பேன். 25K சத்தியமாக அன்பிலீவபிள். 25K வின் எப்படி கிடச்சோம் ஒரு இதில். ஓகே அட்மினை பார்த்து நான் இத்தனத்தோட தோக்கினேன். கொஞ்சம் கொடுத்துருப்பாங்களோ எனக்கு ஏதோ அதுதான் தோணுது. சரி ஸ்டேஜ்னா எனக்கு டெலிபோர்ட் பண்ணுறேன். ஸ்டேஜ் 10 டெலிபோர்ட் பண்ண 1K. ஆனால் நம்ம தாண்டினாலும் நம்ம 1K தான் கிடச்சேன். சரி இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம இதில் தோத்தானா நம்ம நிறைய இது 600 கிட்ட இதாகும். என்ன யூஸ்லெஸ்ஸாக மாறும். நம்மளோட 600 கொடுத்தது மட்டுமே அதை நம்ம ஜெயிச்சோம். வேற சொல்கிற நஷ்டம். ஆனால் ட்ரை பண்ணுறல தப்பு ஒரு ட்ரைங் தான் வேற. சரி ஓகே வீணா அது போகாதான். வெயிட் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க லெவல்ல இது பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் அது ஓரளவுக்கு ஈஸி தான். ஆமாம் பிரச்சனை இல்லை. நான் இதில் இருப்பேன். நான் எஜ்ஜில் இருந்துருக்கேன். வந்ததும் ஓடணும்.
இன்னும் சின்ன ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஐயோ நெட் நெட்ஒர்க் லேக் வந்தா சரி திடீர்னு வந்து நான் வந்து ரைவல்ஸ் விளையாடிருக்கேன். அப்போ திடீர்னு ரேங்க்டு மேட்ச் அப்போ எப்படி ஆச்சுன்னா எப்படி இருக்கும் ஆல்ரெடி 43,000 இருக்கு. அதனால இது கொஞ்சம் ஈஸினா எடுத்துக்கேன். ஸோ இப்போ எவ்வளோ எனக்கு தேவைப்படுறேன் அப்போ